தமிழ்நாடு அரசு சார்பா முக்கியமான விஷயங்களா முன்வைக்கப்பட்டது. ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அது சட்டமன்றத்துடைய வேலை. ஆனா தமிழ்நாடு ஆளுநர் இல்ல அது ஆளுநர் மாளிகையில தான் நாங்க சட்டம் இயற்றுவோம் அப்படின்ற மனப்பான்மையில தான் இருக்கிறாரு. தொடர்ந்து அவர் சூப்பர் சிஎம்மா தான் செயல்படணும்னு நினைக்கிறாரு. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்து அவர் தாராளமா செய்யலாம். ஆனா வெறும் நியமிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்துகிட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வகையில தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படின்னு காரசாரமான குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. அதிலும் தமிழ்நாடு ஆளுநர் பல இடங்கள்ல அவமரியாதை செஞ்சது சட்டமன்றத்தை மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களை. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் தான் இந்த அரசை அமைச்சிருக்கிறாங்க. அதனால அவருடைய அவமரியாதை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் தமிழ்நாடு அரசை அவமரியாதை செய்யறது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மக்களை அவமரியாதை செய்யறதா தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரியான வாதங்களை முன் வச்சாங்க. குறிப்பா இந்த 12 மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல 2 மசோதாக்களை